தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த தெய்வத்தை நோக்கி எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன் சுவாமி. நம்ம கைகளை வேகமாய் தட்டுகிறதுனால மாத்திரமல்ல, நம்ம சத்தமிடுகிறதுனால மாத்திரம் அது ஆராதனையா ஆயிட முடியாது. உண்மையான ஆராதனை எது தெரியுமா? கர்த்தருடைய அன்பை உணர்ந்தவர்களாய், கர்த்தருடைய இருதயத்தை உணர்ந்தவர்களாய், கர்த்தர் நம்ம கர்த்தர் பட்ட பாடுகளை நினைத்து, அவருடைய தழும்புகளை நினைத்து, அவருடைய ரத்தத்தை நினைத்து, எனக்காக கர்த்தர் அந்த பாடை அனுபவித்ததை நினைத்து நம்ம பாட முடியாம திகைத்து, அந்த அன்பு நம்மளை நிரப்ப நிரப்ப, நம்ம தலை முதல் உள்ளங்கால் வரையுமாய் அந்த அன்பு நம்மளை நிரப்ப நிரப்ப, பேச அறியாத, பாட அறியாத, திகைத்தவளாய் அவருடைய சமூகத்துல கண்ணீரை தவிர்த்து என்னால் உமக்கு எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நிற்கிறதே அவருக்கு உகந்த வாசனையா இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? முழு இருதயத்தோடு முழு அன்போடு நாம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்ததற்கு ஈடா என்னால எதையும் செய்ய முடியாது, ஆனா என்னால ஒன்று செய்ய முடியும்ப்பா. அது என்ன தெரியுமா? நீங்க என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகும் பொழுது நீர் எனக்காக பட்ட அந்த அடிகளையும் அந்த பாடுகளையும், நீங்க எனக்காக பட்ட அந்த தழும்புகளில், ஆண்டவரே என்னால முத்தம் செய்யறதை தவிர்த்து வேற எதுவும் என்னால உமக்காக செய்ய முடியாது. ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போ. கரங்களை தட்டி, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். கரங்களை தட்டி சொல்லுங்க, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா. கூட்டத்தில் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன், வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்னொரு முறை, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், முட்கிரீடம் சூட்டப்பட்ட அந்த சிலுவையை பார்த்து சொல்றோமா? முழு அன்போடு முழு பலத்தோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், என் ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்னுள்ளம் நன்றியால் நிறைந்தேடுதே, என்
எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது நம்மளுடைய பாக்கிய வீட்டை நினைக்கும் பொழுது? எத்தனை பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டினாலும் மலர்ந்திடுவேன். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டினாலும் மலர்ந்திடுவேன். வாரினால் ஆடிப்பட்ட முதுகை அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் அந்த காயங்களை உணர முடிகிறது? ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். என் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆமாண்டவரே, உம்மை பார்க்கறதே எனக்கு பாக்கியமாய் நான் எண்ணுகிற சும். நீரே எங்கள் பாத்திரத்தின் பங்குமாய், நீர் எங்களுக்கு சுதந்திரமாய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர், நீர் ஒருவரே கனத்துக்குரியவர், நீர் ஒருவரே மகிமைக்குரியவர். அப்பா உமக்கு நன்றி நன்றி. இத்தனை பேர் சொல்ல முடியும், என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உம்மை நம்புறேன். என்னை சுற்றிலும் என்னை வெட்கப்படுத்துகிற சூழ்நிலை என்னை சுற்றிலும் வந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை நான் நம்புறேன்ப்பா. என் நம்பிக்கையே நீங்க நான் ஆண்டவரேன்னு சொல்றவங்க மாத்திரம். என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீட்பரே. யார் கைவிட்டாலும் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர், அறிக்கையிடுங்க அறிக்கையிடுங்க. அறிக்கை செய்றீங்களா? உண்டேனுக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனுக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் ஆண்டவரை தேடி போல, ஆனால் என் கர்த்தர் என்னை தேடி வந்ததுனால நான் இன்னைக்கு சபைக்குள்ளா இருக்கிறேன். நான் என் பாவத்தெல்லாம் நான் விட்டுட்டு என்னுடைய பலத்தினால நான் வரல, அவர் என்னை தூக்கி எடுத்தபடியால் நான் இங்கே நிற்கிறேன்னு சொல்கிறீங்களா? அவருடைய அன்பு என்னை அழைத்து கொண்டு வந்ததுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம்.
நாங்கள் எங்கேயோ திரிந்து கொண்டிருந்தோம் சுவாமி. திக்கு இல்லாம எங்க போறதுன்னு வழி தெரியாம நாங்கள் அலைந்து கொண்டிருந்தோப்பா. நீர் எங்களை தேடி வந்து உம்முடைய அன்பு எங்களை தேடி வந்ததுபடியால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர். கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர். கல்வாரியின் நண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதே. கல்வாரியின் நண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே. 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 பாணீர் நல்லவராய் வந்து எங்களை மீட்டு உம்முடைய சமூகத்தில் எங்களை நிறுத்தி வைத்துக்கிற தயவுகளை எமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், உயர்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? உமக்கு நன்றி நன்றி. நீர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால, நீர் எங்களை உமக்கு உகந்த பரிசுத்தத்தில் எங்களை நடத்த நீர் வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும். அவர் நாமத்தை உயர்த்துறீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உங்க நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படட்டும் அப்பா. உடைய சிங்காசனம் இந்த இடத்துல கடந்து வரட்டும் சுவாமி. உடைய பிரசன்ன ஆலயத்தை நிரப்பட்டும் அப்பா. உமக்கு நன்றி. உம்முடைய அன்பு எங்களை பூரணமாய் நிரப்பி நடத்தி எங்களை ஏவட்டும் அப்பா. உமக்கு நன்றி.
உமக்கு நன்றி. உடைய நாமம் உயர்த்தப்பட்டபடியால் உமக்கு நன்றி. உங்க அன்பு எங்களை நிரப்பி எங்களை நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறதை தவிர்த்து நாங்கள் வேற என்ன செய்ய முடியும் சுவாமி? உம்மை உயர்த்துகிறோம், எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.